योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरुराया। ओम अन्नामலை வாசாய வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் सूरत कुमार பிரச்சோதயாத். எல்லாம் வல்ல எம்பெருமான், கலியுகத்திலே கண்கண்ட தெய்வம், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகர் பகவான் யோகி ராம் सूरत குமாருடைய அருட்பெரும் கருணையிலே நிறைந்திருக்கக்கூடிய எமது அன்பான பக்த பெருமக்களே, சத்சங்கம் இல்ல, அதனாலதான் நின்றுட்டு பேசிட்டு இருக்கிறேன். இருந்தாலும் சில வார்த்தைகளை சொல்லி நம்ம அடுத்த நிகழ்ச்சிக்கு கடந்து போயிடலாம். ஒரு ஆசிரமம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். கோயிலுக்கும் ஆசிரமத்திற்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு. ஒரு கோயில் என்பது ஒரு மகாராஜா நடத்துவதாக இருக்கும், இல்ல ஒரு ஜமீன்தார் நடத்துவதாக இருக்கும், இல்ல ஒரு அரசாங்கம் நடத்துவதாக இருக்கும், இல்லைன்னா ஒரு குடும்பத்தார் நடத்துவதாக இருக்கும். ஆனா ஒரு ஆசிரமம் என்பது அத்தனை ஜனங்களும் இணைந்து நடத்துவது. அப்படி நடத்தினா மட்டும்தான் ஒரு ஆசிரமம் சிறந்தோங்கும். இது ஊர் கோயிலோ குடும்ப கோயிலோ இல்ல அரசாங்கத்துக்குரிய கோயிலோ இல்ல, இது ஒரு ஆசிரமம். இந்த ஆசிரமத்தினுடைய சிந்தனை என்ன, நம்முடைய செயல்பாடு என்ன, எல்லோருக்கும் எல்லா நன்மையும் கிடைக்கணும், அவ்வளவுதான். இந்த ஆசிரமத்துக்கு வரக்கூடிய ஒவ்வொரு ஜனங்களுடைய துன்பங்களும் விலகணும், ஒவ்வொரு ஜனங்களுடைய நோய்களும் விலகணும், ஒவ்வொரு ஜனங்களுடைய பாவக்கணக்கும் விலகணும், எல்லா ஜனங்களுக்கும் நல்லது நடக்கணும், எல்லா ஜனங்களுக்கும் வேண்டுதல் பலிக்கணும். இது ஒண்ணுதான் நம்முடைய ஆசிரமத்தினுடைய ஒரே ஒரு குறிக்கோள். அப்போ இந்த ஆசிரமத்தினுடைய குறிக்கோள் இருக்கட்டும், இங்க வரக்கூடிய ஜனங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கணும். ஒரு ஆசிரமத்துக்குள்ள நாம நுழையிறப்போ, ஒரு ஆசிரமத்துக்குள்ள நாம வரப்போ அவங்களுடைய சிந்தனையும் செயலும் எப்படி இருக்கணும் நம்ம பார்க்கணும். திட்டமிடாத ஒரு சத்சங்கம் அப்படிங்கிறதுனால சுருக்கமா சொல்லி முடிச்சிருக்கேன். நீங்க பிற கோயில்களுக்கு போறச்ச அங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கலாம். இன்னைக்கு கோயிலுக்கு போறேன், என் பையனுக்கு நாளைக்கு ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டணும், என் பொண்ணுக்கு நாளைக்கு ஹாஸ்டலுக்கு ஃபீஸ் கட்டணும், என் வீட்டுக்காரருக்கு தொழில வராம இருக்கிற பணம் வரணும், எனக்கு அங்கங்கே தர வேண்டிய பக்கத்து வீட்டுல எல்லாம் தர வேண்டியவங்களுக்கு எல்லாம் காசுக்கு பணத்தை தரணும். அப்படி பல பல கற்பனைகள் சிந்தனைகள் கோயிலுக்கு போறச்ச உங்களுக்கு இருக்கும். கோயிலுக்கு போறீங்க, சாமியை சுத்தி சுத்தி கும்பிடுறீங்க, பூஜாரி ஒரு தட்டுல தீபாராதனை தருவார், அதை தொட்டு கும்பிடுறீங்க, உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறணுங்கிற நம்பிக்கையோட நீங்க வரீங்க. ஆனா நிறைவேறுமா அப்படின்னா அது சந்தேகம் தான். ஆனா ஒரு ஆசிரமத்துக்குள்ள நீங்க வரப்போ பகவான் யோகி ராம் सूरत குமார் நமக்கு என்ன வழிகாட்டுகிறார்னா, எந்த சிந்தனையும் இங்க தேவையில்லை, எந்த வேண்டுதலும் இங்க தேவையில்லை, எந்த பிரார்த்தனையும் இங்க தேவையில்லை, எந்த ரிக்வஸ்டும் இங்க தேவையில்லை, எந்த மனுவும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்க வரப்போ நீங்க இப்ப நான் சொல்ல போற சில விஷயங்களை நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டு ஒரு ஆசிரமத்துக்குள்ள வந்தா போதும். அது மட்டும்தான் பகவான் கேட்கிறார். எப்படி ஒரு புல் நிக்கிறதோ அந்த புல்லுக்கு என்ன எண்ணம் இருக்கும், அந்த புல் யார் வளைச்சாலும் வளையும், யார் மேல படுத்தாலும் படுத்துக்கும், திருப்பி அடுத்த நாள் நிமிர்ந்து நின்னுக்கும். அந்த புல்லுக்குன்னு தனிப்பட்ட எண்ணங்களோ செயல்களோ இல்லை. ஒரு மரம் எப்படி இருக்கிறதோ அந்த மரத்தை போல் நாம் இருக்க வேண்டும். மரத்துக்கு பழி வாங்குற எண்ணம் இருக்குமா, மரத்துக்கு துரோகம் செய்யற எண்ணம் இருக்குமா? நீ கிளைகள் எல்லாம் வெட்டுனா அது புது கிளையை விட்டுட்டு பேசாம இருக்கும். நீ மரத்தை பாதியா வெட்டினா திருப்பி துளிர்க்கும். இல்ல மூட்டோட வெட்டி சரிச்சாலும் அது முடிந்த அளவுக்கு உனக்கு பலகையாவோ கதவாவோ பெஞ்சாவோ பயன்படும். உன்னை திருப்பி தாக்குறதுக்கு மரம் ஒருபோது முயற்சி செய்வதில்லை. தான் வந்த கடமை அதுதான். அதான் நினைக்கும். ஒரு மரத்துக்கு உயிர் இருக்கு. நீ இப்ப கூட நவீன விஞ்ஞானம் என்ன சொல்லுது, காய்க்காத மரத்தை மூட்டுல லேசா வெட்டுக்கத்தி வச்சு வெட்டுனா காய்ச்சிரும் அப்படிங்குது. அதாவது மரம் உடனே பயப்படுமா, நம்மளை வெட்டிடுவானோ அப்படின்னு பயந்துட்டு காய்க்காத மரமும் காய்ச்சிரும்னு சொல்லி விஞ்ஞானம் சொல்லுது. அப்போ ஒரு மரத்துக்கும் உயிர் இருக்கு, அந்த மரத்துக்கும் எண்ணம் இருக்குது. ஆனா அந்த மரம் என்ன செய்யுது, வெட்டுறானா வெட்டிட்டு போறான், நம்முடைய பிராப்தம் அவ்வளவுதான்னு அது பாட்டுக்கு இருக்குது. அப்போ ஒரு ஆசிரமத்துக்குள்ள நீங்க வரச்ச உங்களுடைய எண்ணமும் செயலும் பிறரை பாராட்டுவது, இறைவனை துதிப்பது, பிறரை புகழ்ந்து பேசுவது, இவ்வளவு செய்தாலும் நம்மளை யாரும் புகழணும்னு எதிர்பார்க்காமல் இருப்பது, ஒரு ஆசிரமத்துக்கு அடங்கி நடப்பது. இந்த ஆசிரமத்துக்கு வந்திருக்கோம், இது ஆண்டவன் நமக்காக அருளிய ஒரு ஆசிரமம். இந்த ஆசிரமத்துக்குள்ள நாம வரச்ச ஆண்டவனுக்கு இறங்கி ஆண்டவனுக்கு பயந்து நாம பிறரை போற்றி பிறரை துதித்து பிறரை வணங்கி நாம வழிபட்டுட்டு போவோம். இதுல எந்த பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் பாடத்துல அக்பர் அப்படின்னு ஒரு கேரக்டர் படிச்சிருப்பீங்க இல்லையா? யார் அக்பர்? அக்பர் யாரு? என்னமா அக்பர் யாரு? அவர் ஒரு பெரிய முகலாய பேரரசர் அக்பர். இந்த அக்பர் கிட்ட யார் வேலை பார்த்தா? ஒரு பிரபலமான கேரக்டர் அக்பர் கிட்ட வேலை பார்த்தது யாரு? பீர்பால். எக்ஸாக்ட்லி.
இந்த பீர்பால், அக்பர் த கிரேட், பீர்பால் த கிரேட், பீர்பால் கதைகள்லாம் நிறைய ஒரு குழந்தை பருவத்தில் படிச்சிருப்பீங்க. அக்பரும் பீர்பாலும் அவ்வளவு இணைப்பிரியாத, அவர் மந்திரியா இருந்தாலும் ஒரு இணைப்பெயர் பிரியாத நட்பு இருப்பார். இந்த பீர்பால் எப்ப அரசவைக்கு வந்தாலும் அக்பரை வணங்கி வழிபட்டு ரெண்டாவதா பிறரை வணங்கிட்டு போனோம். அதான் சக்கரவர்த்தி மகாராஜா சாம்ராஜ்யம். அதுதான் முதல்ல மகாராஜாக்கு தான் வணக்கம், பணிந்து விழுந்து வணங்கி அவரை. இப்போ நீங்க தாய்லாந்து நாட்டுல அந்த வம்சம் இருக்கு, அந்த இது இருக்கு. தாய்லாந்து நாட்டு மன்னரும் ராணிய வரச்சுல எல்லாரும் முட்டு போட்டு நிக்கணும். பாத்திருக்கீங்களா அந்த வீடியோ எல்லாம்? தாய்லாந்து மன்னர் வரச்சுல நீங்க எப்படி ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியா, பங்களாதேஷ் இந்த மூணும் ஒரே நிலப்பரப்பு தான், மூணும் ஒரே நிலப்பரப்பு தான். ஆனா பிரிச்சுக்கிட்டோம் அதானே. இதே போலதான் மியான்மர், தாய்லாந்து, கம்போடியா, வியட்நாம் இந்த நாலும் ஒரே நிலப்பரப்பு தான். சரியா? ஒரே நாடு தான். ஆனா பிரிச்சுக்கிட்டாங்க. இதுல பாத்தீங்கன்னா மியான்மர்ல ஏகப்பட்ட பிரச்சனை. மியான்மர் பழைய பர்மா, பழைய பராசக்தி படம் எல்லாம் பாத்தீங்கன்னா பர்மா பர்மான்னு பேசிட்டு இருப்பாங்க. அதுல பர்மால தான் சிவாஜி கணேசன் வந்திருப்பார். இப்போ மியான்மர், அந்த மியான்மர் நாட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை. அடுத்தது தாய்லாந்து இருக்கு, தாய்லாந்து கடைசியில பார்ப்போம். அதுக்கு அடுத்தது கம்போடியாவுக்கு வரும். இந்த கம்போடியால ஏகப்பட்ட பிரச்சனை. அங்க கம்யூனிஸ்ட் ஆட்சி. உலகத்திலே பிரம்மாண்டமான இந்து ஆலயங்கள் கம்போடியால இருந்தது. இப்ப எல்லாம் உடைச்சு தகர்த்து எரிஞ்சு, இப்ப அதை வெள்ளக்காரன் வந்து அதை உடஞ்சு கிடக்கிற கோயிலை பார்த்து டாலரை கொடுத்துட்டு போறான். அடுத்தது வியட்நாம். வியட்நாம் ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு நாடு. அது இத்தனை ஆண்டுகள் 1980கள் வரைக்கும் 5 நாடுகளோடு போர் புரிந்து, இப்போ ஜார்ஜ் புஷ் காலத்துலதான் அமெரிக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் பிடிச்சு வச்சிருந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் விட்டாங்க. அப்ப இவ்வளவு நாளும் போர் புரிந்து அந்த நாடு இப்பதான் வளர்ந்து வருது. சரி, இப்போ இரண்டாவது நாடு தாய்லாந்துக்கு வருவோம். இந்த 4 நாட்களை கம்பேர் பண்றப்போ எல்லாருக்கும் தெரியும், எஸ்பெஷலி பாஸ்கருக்கு தெரியும், நம்ம வான்மதிக்கு தெரியும். அவங்க எல்லாம் தாய்லாந்துக்கு போயிருக்காங்க. தாய்லாந்து ஒரு வளர்ந்த நாடு, செழிப்பான நாடு. அங்க எல்லாரும் தோல் பிசினஸ்க்கு தான் போறாங்க. ஆமா, அது என்ன தோல்னு என்கிட்ட கேட்க கூடாது, எனக்கு தெரியாது. இந்த தோல் வியாபாரத்துக்கு தான் பெரும்பாலான இந்தியர்கள் அங்க போறாங்க. அப்ப இந்த தாய்நாடு மட்டும் எப்படி வளர்ந்தது? இந்த ஒரே நிலப்பரப்பு தான், ஒரே நாடுகள் தான். இந்த தாய்லாந்து மட்டும் எப்படி வளர்ந்தது? காரணம் ஒன்னே ஒண்ணு. இப்ப நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தா அந்த நேரம் போயிடும். காரணம் ஒன்னே ஒண்ணுதான். தாய்லாந்துல மன்னராட்சி, கிங்டம். துபாய் எப்படி வளர்ந்தது? கிங்டம். அபுதாபி எப்படி வளர்ந்தது? கிங்டம். அரசாட்சி. அங்கெல்லாம் உங்களை மாதிரி 5 வருஷம் கழிச்சு ஓட்டுக்கு வந்து உங்ககிட்ட நிக்க வேண்டிய அவசியமே கிடையாது அவனுக்கு. இன்னைக்கு 8 வழி சாலை போடுறோம்னா அடிச்சு தவிர்த்து போட்டுட்டு போயிட்டே இருப்பான். நீ ஓட்டு போட வேண்டிய அவசியம் அவனுக்கு கிடையாது. இந்தியாவில ஏன் வளர்ச்சி இல்ல? எவ்வளவு முயன்றாலும் ஏன் அந்த மற்ற வளர்ந்த ராஜ்யங்களை போல ஏன் வளர முடியல? என்னதான் சட்டத்திட்டம் போட அடுத்த 5 ஆண்டு கழிச்சு உங்ககிட்ட ஓட்டுக்கு வந்து நிக்கணும், நீங்க ஓட்டு போட மாட்டீங்க. அதனால பயந்து ஒரு அரசாங்கமும் நல்ல சட்டங்களை நிறைவேற்றாரு. அப்போ இந்த தாய்லாந்து இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்குன்னா அது கிங்டம், மன்னராட்சி. அதனால வளர்ந்துருக்கு. இப்போ அந்த மன்னராட்சி காலத்துல இப்ப நீங்க வீடியோ பாத்தீங்கன்னா இப்போ அந்த தாய்லாந்து மன்னரும் மகாராணி அப்படியே வரச்சுல எல்லாரும் முட்டு போட்டுன்னு வணங்குவாங்க. பேண்ட் ஷர்ட் கோட்டு போட்டு எல்லாரும் முட்டு போட்டுன்னு வணங்கணும். இந்த அவங்களுக்கு கொடை பிடிச்சிருப்பாங்க, பல்வேறு செக்யூரிட்டி பயங்கரமா இருக்கும். அது பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். அப்படிதான் இருக்கு. அப்போ அக்பருடைய காலத்துல யார் அரசவைக்கு போனாலும் அந்த மன்னரை விழுந்து வணங்கிதான் போடும். இப்போ ஒரு நாள் அக்பர், பாபர் இந்த போன்ற முகலாய மன்னர்கள்லாம் பெரிய மாந்தோட்டங்கள் வச்சிருந்தாங்க. இப்போ நீங்க டெல்லி அந்த பக்கம் எல்லாம் போனீங்கன்னா இந்த முகலாய சாம்ராஜ்யம் எங்கெல்லாம் இருந்ததோ அங்கெல்லாம் பெரிய மாந்தோட்டங்கள் இருக்கும். இந்த முகலாய மன்னர்கள் மாம்பழத்துக்கு அவன் பேரே நிறைய வச்சிருக்கான். அவ்வளவு மாம்பழ விரும்பிகள். ஏன்னா அவனுக்கு வந்த நாட்டுல படையெடுத்து வந்த நாட்டுல இருந்து ஒரு மாம்பழம் எல்லாம் கிடையாது. அதனால இந்தியாவில வந்து மாம்பழத்தோட அருமை தெரிஞ்சு இந்த அக்பர், பாபர், அவுரங்கசீப், ஷாஜகான் இவனுங்கெல்லாம் நிறைய மாந்தோட்டம் வச்சிருந்தானுங்க. இந்த மாந்தோட்டம் ஒண்ணு அக்பர் வச்சிருக்கிறார். அப்போ ஒரு நாள் காலையில அந்த மாந்தோட்டத்துல அந்த அக்பர் அந்த மாந்தோட்டத்துக்கு உயிரே வச்சிருக்காரு. ஒவ்வொரு மாமரத்தையும் அப்படி பாத்துக்கிறார். பல ஏக்கர் பரப்புல இருக்கு. அங்க சில சிறுவர்கள் போய் அந்த மாந்தோட்டத்துக்குள்ள புகுந்து மாங்காயை பிடுங்கிட்டாங்க. இது அக்பர் பாத்துறாரு. அக்பர் பார்த்த உடனே கோபப்பட்டு இந்த சிறுவர்கள் எல்லாம் பிடிச்சி எல்லாரும் தலையில 4 கொட்டு கொட்டி, ஏண்டா படுக்காளி பயல, நாங்க எவ்வளவு சிரமப்பட்டு, வாங்க நமஸ்காரம், நாங்க எவ்வளவு சிரமப்பட்டு மாந்தோட்டத்தை வச்சு பராமரிச்சுட்டு இருக்கோம், நீங்க மாங்காயை திருடுவீங்களா அப்படின்னு அக்பர் அந்த குழந்தைகளை கண்டிச்சு பனிஷ்மெண்ட் கொடுக்கிறார். எல்லாரும் இந்த வெயில்ல போய் கையை மேல தூக்கிட்டு நில்லுங்க, இன்னைக்கு உங்களை விட மாட்டேன், மத்தியானம் வரைக்கும் நீங்க எல்லாம் வெயில்ல நிக்கணும்னு சொல்லி அந்த குழந்தைகளை அக்பர் கடுமையாக தண்டிக்கிறார். இந்த நேரத்துலதான் பீர்பால் அந்த மாந்தோட்டத்துக்குள்ள அந்த மன்னரை, அக்பர் என்கிற மன்னரை தேடி வரார்.
மன்னரும் அக்பரும் பாக்குறாரு, பீர்பால் அப்படி போறார். பீர்பால் இந்த காட்சியை அப்படி பார்த்துட்டே போறார். அக்பர் மாங்காய் திருடுறதுக்காக இந்த குழந்தைகளை தண்டிச்சுட்டு இருக்கிறத பீர்பால் பார்த்துட்டே போறார். போனவர் என்ன பண்ணாரு, அக்பரை வணங்கல, நேர அந்த மாமரத்தை போய் வணங்கிட்டு நிக்கிறார். அக்பருக்கு கோவம் கொந்தளிச்சுட்டு, பீர்பால் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? காலையில எப்போ நீ வந்தா என்னதானே வணங்கணும், என்னதானே வணங்குவேன், இன்னைக்கு என்ன வணங்காம அந்த மாமரத்தை போய் வணங்கிட்டு இருக்க அப்படின்னு அக்பர் கோவப்படுறார். அப்ப பீர்பால் சொன்னாரு, மகாராஜா நீங்க சொல்றது உண்மைதான், உங்களதான் வணங்கணும். ஆனா இன்னைக்குன்னு பாருங்க, உங்களை விட அந்த மாமரம் உயர்வா இருக்கு, உங்களை விட அந்த மாமரம் உயர்ந்ததா இருக்கு அப்படின்னா. அக்பர் கேட்டாரு, என்ன சொல்ற, என்னை விட மாமரம் உயர்ந்ததா? நான் எவ்வளவு பெரிய மகாராஜா, நான் எவ்வளவு பெரிய சக்கரவர்த்தி, என்னை விட இந்த கேவல மாமரம் உயர்ந்ததா? என்ன சொல்ற பீர்பால், உனக்கு உண்மையில பைத்தியம் பிடிச்சு போச்சு அப்படின்னாரு. பீர்பால் சொன்னாரு, மகாராஜா அப்படி இல்ல, பாருங்க இந்த மாமரம் பருவநிலை தவறாம காய்க்குது. நாட்டுல புயல் அடிக்குதோ, மழை பெய்யுதோ, வெயில் அடிக்குதோ, அதெல்லாம் அதுக்கு பிரச்சனை இல்லை. தவறாம அந்த பருவத்துல தாராளமாக அந்த மாங்காய்களை காய்க்கிறது இந்த மரம். அது யாரெல்லாம் அந்த மாமரத்தின் மீது கல்லெடுத்து எறிகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் மாங்கனிகளை வாரி வாரி வழங்குகிறது. மாமரம் காய்த்து குலுங்கும் போது எல்லோரும் கல்லெடுத்து அடி அந்த மரத்தை அடிக்கிறார்கள். ஆனாலும் அந்த மாமரம் கல்லெடுத்து அடித்தவர்களுக்கெல்லாம் ஒரு மாங்கனியை கொடுக்கிறது, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம. ஆனா மகாராஜா நீங்க பாருங்க, உங்களை யாருமே அடிக்கல, ஆனா நீங்க அவங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டு இருக்கீங்க. கேவலம் மாங்காய் காய்க்கிறது அது, கொடுக்கிறது அது, அதை அடிச்சதுனால அவதுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க இந்த பாவப்பட்ட குழந்தைகளுக்கு தண்டனை கொடுத்துட்டு இருக்கீங்களே, உங்களை விட உயர்ந்தது இந்த மாமரமா தான் இருக்க முடியும் அப்படின்னு பீர்பால் சொன்னார். அன்பானவர்களே, பகவான் யோகி ராம் சுரத்குமார் இதையே தான் நம்ம உபதேசிக்கிறார். யாரிடத்தும் நமக்கு சூது இல்லை, சூழ்ச்சி இல்லை, வஞ்சகம் இல்லை, போட்டி இல்லை, பொறாமை இல்லை. திருவண்ணாமலையில தலைமையா இருக்கக்கூடிய அந்த அம்மா ஒரு வீடியோல அப்படிதான் பேசியிருக்காங்க. எங்களுக்கு எல்லாரையும் சகிச்சு போற தன்மையை பகவான் கொடுத்திருக்கிறாரு, எல்லாரையும் பொறுத்து போற தன்மையை பகவான் கொடுத்திருக்கிறாரு. எல்லாம் அது அப்படி நமக்கு யாராவது துன்பம் விளைத்தா கூட அது பகவான் கொடுக்கிறதா தான் நாங்க நினைச்சுக்கிறோம். பகவான்கள் அவங்களும் பகவானுடைய அம்சம் தானே, அதனாலதான் அந்த துன்பம் நமக்கு வருதுன்னு நாங்க ஏத்துக்கிறோம்னு. ஆனாலும் பாருங்க, கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு சுற்றுப்பயணம் வந்த கதையெல்லாம் உங்களுக்கே தெரியும், நாம ஒண்ணு சொல்லிக்கிறதுக்கு இல்லை. ஆனா இவங்க காலத்தின் கொடுமை, இவங்கெல்லாம் இப்படிதான் உபதேசம் பண்ணிக்கிட்டே தெரியுறாங்க. பகவான் எங்களுக்கு அதை சொல்லி தந்திருக்கிறாரு, பகவான் எங்களுக்கு இது சொல்லி தந்திருக்கிறாரு. ஆனா பகவான் நமக்கு சொல்லி தந்திருக்கிறத விட வேற யாருக்கு சொல்லி தந்திருப்பாரான்னு எனக்கு தெரியல. பகவானுடைய நிஜமான எண்ணங்களையும் அவருடைய கருத்துக்களையும் நாம் உள்வாங்கி அவருடைய தர்ம சிந்தனையில் அவருடைய வழிகாட்டுதலின்படி நாம் இந்த நாம பிரச்சார குடியை நடத்தி கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த ஆசிரமத்துக்குள் நீங்கள் வரும்போது உங்களுடைய தனிப்பட்ட குணத்தை சட்டையை கழட்டி வீட்டில் வைப்பது போல நீங்கள் வைத்துக் கொண்டுதான் இங்க வர வேண்டும். எப்படி நீங்கள் ஆடைகளை மாற்றுவீர்களோ அதே போல உங்களுடைய தனிப்பட்ட குணநலன்களை வீட்டிலே வைத்துவிட்டு ஒரு ஆசிரமத்திற்கு வரும்போது இங்க இருப்பவர்கள் எல்லோரும் பகவானுடைய ஒரு அம்சம். மை ஃபாதர் அலோன் எக்ஸிஸ்ட், இங்க இருப்பது எல்லாமே என் தந்தை மட்டும்தான், நத்திங் எல்ஸ், நோபடி எல்ஸ், இங்க வேற எதுவும் இல்லை, வேற ஒண்ணுமே இல்லை என்ற பகவானுடைய கூற்றுப்படி இங்க இருப்பவர்கள் எல்லோருமே பகவானுடைய ஒரு அம்சம். அது யாரா வேணா இருக்கட்டும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணநலன்கள் இருக்கும், அது நமக்கு பெருசு இல்லை, நாம வந்திருக்கிற வேலையை நாம பார்ப்போம் என்கிற ஒரே ஒரு சிந்தனையோடு ஒவ்வொருவரும் ஒரு ஆசிரமத்திற்கு வரும்போது பகவானுடைய சிந்தனையை மட்டும் உள்வாங்கி பகவான் மீது மட்டும் பக்தியை வைத்து நாம் பரிசுத்தமாக அவருடைய திருவடிகளுக்கு சேவைகளை செய்வோமானால், அவருடைய நாமத்தை ஜெபிப்போமானால், நிச்சயமாக ராமனை நமக்கு தெரியாது, கிருஷ்ணனை நமக்கு தெரியாது, ஆனால் நம் கண் முன்பே வாழ்ந்து சென்ற ஒரு அவதாரம் பகவான் யோகி ராம் சுரத்குமார். அவருடைய எண்ணங்களும் செயல்களும் நாம் நல்ல வண்ணம் அறிவோம். யாரும் நம்மகிட்ட பொய் சொல்ல முடியாது, அவர் அவ்வளவு அழகு, அவர் காலை வச்சா அப்படி, கைய வச்சா அப்படி அப்படின்னு யாரும் நம்மகிட்ட பொய் சொல்ல முடியாது. இன்னும் அப்படி கற்பனையான புத்தகங்கள் எழுதப்படவில்லை. ஒருவேளை இந்த 100 ஆண்டுகள் 200 ஆண்டுகள் 500 ஆண்டுகள் கழித்து அப்படிப்பட்ட கதைகள் எல்லாம் வரலாம். ஆனா இன்னைக்கு நாம பகவானுடைய அவதார காலத்தில் வாழ்ந்திருக்கிறோம். எப்படி ராமாயண காலத்தில் வாழ்ந்தார்களோ, எப்படி கிருஷ்ண அவதாரத்து காலத்தில் வாழ்ந்தார்களோ, அதே போல யோகி ராம் சுரத்குமார் என்கிற அவதார காலத்தில் நாம் வாழ்ந்திருக்கிறோம். பகவானுடைய உபதேசத்தை நாம் அறிந்திருக்கிறோம், பகவானுடைய குணநலன்களை நாம் பார்த்திருக்கிறோம். ஆகவே அதற்கு பாத்திரமாக நாம் செயல்படுவோமானால் பகவானுடைய அன்புக்கு பாத்திரமாக நாம் மாறிவிடுவோம். பகவானுக்கு பிடிச்சு போச்சுன்னு வைய, உன்னை விட கொடுத்து வச்சு அந்த உலகத்துல வேற எவனுமே கிடையாது.
பகவானுக்கு ஒன்ஸ் நீ அவர் மனசுக்குள்ள பிடிச்சிட்டுன்னு வையேன், அவரை போல பிடிச்சவங்களை யாருக்குமே இந்த உலகத்திலே கிடையாது. அவரு ஐயா நம்ம சுதர்சனன் அவங்க சொல்லுவாங்க ஒரு கதை. அந்த கதையை நான் உங்களுக்கு சொல்லி இதை முடிச்சுக்கிறேன். பகவானுக்கு எப்ப பிடிக்கும், யாரை பிடிக்கும், எதனால பிடிக்கும், ஒண்ணுமே நீங்க ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஒரு ஆளை பிடிச்சு போச்சுன்னா அவன் பணக்காரனா இருப்பானா, இல்ல பெரிய பதவியில இருப்பானா, இல்ல பெரிய அந்தஸ்து உள்ளவனா, ஒண்ணு நீங்க ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஒரு நாள் திரு சுதர்சனன் அவங்க பகவான் யோகி ராம் சரத்குமாரை பார்ப்பதற்காக கொஞ்சோண்டு கிரேப்ஸ் வாங்கிக்கிட்டு, திராட்சை பழம் வாங்கிக்கிட்டு போறார். நல்ல கூட்டம். அவர் கூடவே இன்னொரு ஆளு ஒரு கூடை நிறைய ஆப்பிள வாங்கிக்கிட்டு பகவானை பார்ப்பதற்காக காத்திருக்கிறார். அப்போ பகவான் காலையிலே அந்த சன்னதித்தர் வீட்டு கதவை திறந்து சிங்கம் போல வந்து நிக்கிறார். அந்த ஒரு கூடை நிறைய ஆப்பிள் வாங்கி வச்சிருக்கோம். என்ன நினைப்பா மனசுக்குள்ள, நம்ம ஒரு கூட நிறைய ஆப்பிள் வச்சிருக்கோம். பகவான் பார்த்த உடனே அட்டேங்கப்பா ஒரு கூட ஆப்பிளா, வா 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 அப்படி சொல்லுவாரு. அதுக்கு அவரு வேற யாராவது இருக்கணும். யோகிராம் சரத்குமார் அவன் ஆப்பிளை கண்டு பார்ப்பாரு. அப்படி பார்த்த உடனே அந்த ஆப்பிள் வச்சிருந்த அளவை கெட் அவுட் கெட் அவுட், வெளியே போ வெளியே போன்னு விரட்டி இருக்காரு. என்ன காரணம்னே தெரியாது. போ கெட் அவுட் கெட் அவுட், வெளியே போ அப்படின்னு இருக்காரு. எல்லாரும் அப்படி பதறிட்டாங்களா. நின்னவங்க எல்லாரும் ஐயோ சாமி என்ன கோபத்துல இருக்கிறாரு, என்னன்னு தெரியலையே. அடுத்தது இவர் கிரேப்ஸ் வச்சுக்கிட்டு நிக்கிறார். இவர் சொல்லியிருக்காரு, சாமி நான் குமார கோயில்ல இருந்து வரேன், கம் ஹியர், உள்ள வாங்க, கூட்டிட்டு போயிட்டார். அவர் கையில இருக்கிறத பகவான் பாக்குறது நீங்க தான் புரிஞ்சுக்கணும். நீங்க என்ன ஆடை உடுத்திருக்கீங்க, எத்தனை பவுன் நகை போட்டிருக்கீங்க, நீங்க வெள்ளையா இருக்கீங்களா கருப்பா இருக்கீங்களா, நீங்க பாவமா பணக்காரனா, அதெல்லாம் பகவான் பாக்குறது இல்லை. அப்போ அந்த ஆப்பிள் கூட வச்சிருந்தவனை ஏன் விரட்டி இருக்கணும்? அவருடைய எண்ணத்துல மனசுல அகந்தைய பகவான் உணர்ந்துட்டார். இது ஒரு ஏழை ஒரு கிலோ கிரேப்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டு நம்மளையும் பாப்பாரா பகவான் பாப்பாராங்கிற ஒரே ஒரு சிந்தனையில தான் அவர் நிக்கிறார். நான் ஒரு கிலோ ஒரு கூட நிறைய ஆப்பிள் வச்சிருக்கேன், பகவான் வந்தோம் என்னதான் கூப்பிடுவார் என்கிற அகந்தை இல்லை. அப்போ இந்த ஆசிரமத்துக்கு அதெல்லாம் தான் இந்த ஆசிரமத்துக்கு நீங்க வரப்போ உங்களுடைய ஆணவம் அகந்தை எல்லாவற்றையும் வீட்டுல வச்சுக்கிட்டு ஒரு அடியவராக 63 நாயன்மார்களில் அநேக நாயன்மார்கள் சொல்லுகிறார்கள், நான் நாயினும் இளியவன் நாயினும் கீழானவன்கிறார். இதை விட ஒருபடி போய் வள்ளலார் சொல்றாரு, நான் மலத்திலிருக்கும் புழுவிலும் கீழானவன்கிறார். அவ்வளவுக்கு தன்னை தாழ்த்திக்கிறாங்க. நான் யாரியா, நான் ஒண்ணுமே இல்லை இந்த உலகத்துல. நான் ஏற்கனவே சொன்னேன், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகர்னா அதுக்கு எக்ஸ்பிளேஷன் என்னன்னு சொன்னேன். அப்ப அந்த எக்ஸ்பிளேஷன் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம எல்லாம் ஒரு தூசு கூட கிடையாது. ஆனா நமக்கு இருக்கிற ஆணவம் அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகரை தாண்டி இருக்கு. அதுக்கு மேலே முளைச்சிக்கிட்டு நிக்குது. பிளைட் 13,000 அடி போகுதுன்னா அங்கேயும் முளைச்சிக்கிட்டு நிற்கும். இங்க நிக்குது பாரு, நம்ம ஊருக்காரனுக்கு ஆணவம் அங்க நிக்குது பாரு. பிளைட்ல போச்சுல ஹலோ அப்படின்னு பார்த்து காட்டிட்டு போலாம், கை காட்டிட்டு போலாம். அவ்வளவு ஆணவத்தோட உச்சம் ஒவ்வொருத்தரும். ஒரு புண்ணாக்கு அடுத்த நிமிஷம் கூட, அடுத்த நொடி கூட உனக்கு நிச்சயம் கிடையாது. அடுத்த நொடி கூட உனக்கு என்ன நடக்க போகுதுன்னு உனக்கு தெரியாது. ஆனா அங்க இருக்கிற அகந்தை ஏதோ இன்னும் 1000 வருஷம் இருக்க போறது மாதிரியும், ஏதோ இவர் மட்டும் தான் இருக்க போறது மாதிரியும், அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. அடுத்த நொடி நமக்கு நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. பகவான் ஒருவரே நிச்சயம். ஆகவே ஒரு ஆசிரமத்திற்கு வரும்போது ஆணவம் அகந்தை போன்ற மும்மலங்களை வீட்டிலே கழிச்சுக்கிட்டு அங்க நல்லா குளிச்சு இடிச்சுக்கிட்டு வந்து பக்தியோடு பணிவோடு யாரை பார்த்தாலும் நமஸ்காரங்க யோகிராம் சரத்குமார், நமஸ்காரங்க யோகிராம் சரத்குமார். நீங்க யோகிராம் சரத்குமார் சொல்லி ஒவ்வொருத்தரையும் வணங்க ஆரம்பிச்சிட்டாலே அவங்களே நீங்க யோகிராம் சரத்குமாரா தான் பாக்குறீங்கிறதுக்கு தான் நம்ம ஆசிரமத்துல சொல்லி கொடுக்குறோம். யாரை பார்த்தாலும் நமஸ்காரம் யோகிராம் சரத்குமார், நமஸ்காரம் யோகிராம் சரத்குமார். அதை சொல்லத்தான் உங்களுக்குள்ள பிறரும் யோகிராம் சரத்குமாருடைய அம்சம் தான் இது வந்திருக்கிறது, அவர் தான் அடியார் ரூபத்தில் வந்திருக்கிறாரு அப்படிங்கறத நீங்க உணர முடியும். அன்பானவர்களே, இனிமேலாவது இந்த ஆசிரமத்துக்குள் வரும்போது உங்களுடைய ஆணவம் அகந்தை போன்ற மும்மலங்களை வீட்டிலே கழித்து விட்டு இந்த ஆசிரமத்திற்குள் ஒரு அடியாராக, இறை அடியாராக, பிறருக்கு அடியாராக, இந்த பாத்ரூம்ல நானே கழுவுவேன். இப்ப ரிஷி எல்லாம் துடைக்கிறாப்புல நானே இந்த வாஷ்பேஷன் எல்லாம் கழுவு, எங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாம் கழுவுறோம். காரணம், அடியார்களுக்கு சேவை செய்வதே புண்ணியம் என்கிற ஒரே ஒரு கொள்கையார். நம்ம டீசெண்டா தான் பணி செய்யணும் கிடையாது, எந்த பணி வேணாலும் செய்யலாம். ஒரு ஆசிரமத்தில் அடியார்களுடைய பணி செய்வது என்பது 1000 காலத்து புண்ணியம். அது இது எல்லோருக்கும் கிடைத்து விடாது. ஒரு நாயன்மார் இருந்தார். அவர் திருவருட்செல்வர் படத்துல பார்த்திருப்பீங்க. அவரு தினமும் அவர் ஒரு வண்ணார் குலத்துல வந்தவர். தினமும் ஒரு சிவனடியாருக்காவது துணியை வெள்ளாய் வச்சு வெளுத்து கொடுத்துட்டு தான் பாக்கியுள்ள வேலையை பார்ப்பார். அப்படி இருந்தது இல்ல. அப்போ இதே போன்ற நம்மளும் சேவையின் உச்சமாக பகவான் அதைத்தான் சொல்றார். பகவான் எல்லோரையும் அன்பால் நம்ம வந்து அன்பாலும் நம்ம வந்து பக்தியாலும் அரவணைக்க வேண்டும் ஒவ்வொருவரையும்.
பகவான் யோகி ராம் சுரத்குமாருக்கு அது ஒன்றே பிரியப்பட்டது. ஆகவே இந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடிலுக்குள்ளே நீங்கள் வரும்போது அன்பையும் பக்தியும் மட்டும் கையில் எடுத்துக்கொண்டு வாருங்கள். பகவானுடைய திருவடிகளில் அதை அர்ப்பணியுங்கள். பகவான் யோகி ராம் சுரத்குமாருடைய கருணைக்கு, அன்புக்கு பாத்திரமாக இருங்கள். யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார். ஜெய குருராய்.